ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் தேவநேயர் பாவாணர் பற்றின முக்கிய குறிப்புகள் பார்ப்போம். எல்லா குறிப்புகளுமே இதில் இந்த வீடியோவில் இருக்கும். தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் பகுதியிலிருந்து தேவநேயர் பாவாணர் பற்றின குறிப்புகள். இப்போ பெற்றோர் பார்த்தீங்க அப்படின்னா ஞானமுத்து பரிபூரணம், ஊர் சங்கரன் கோவில். இவர் காலம் பார்த்தீங்க அப்படின்னா 7/2/1902 முதல் 15/1/1981 வரை. கல்வி பார்த்தீங்கன்னா பண்டிதர், புலவர், வித்வான், முதுகலை தமிழ், POL இதெல்லாம் இவரோட கல்வி. சிறப்பெயர்கள் பார்த்தீங்கன்னா செந்தமிழ் செல்வர், செந்தமிழ் ஞாயிறு, மொழி ஞாயிறு, தமிழ் பெருங்காவலர் என 174 சிறப்பு பெயர்கள். மொத்த நூல்கள் பார்த்தீங்க அப்படின்னா 43 நூல்கள். எழுதிய நூல்கள் பார்த்தீங்கன்னா தமிழ் வரலாறு, முதல் தாய்மொழி, தமிழ்நாட்டு விளையாட்டுக்கள், தமிழர் திருமணம், வடமொழி வரலாறு, தமிழர் மதம், மண்ணிலே விண், பண்டை தமிழர், நாகரிகமும் பண்பாடும், உயர்தர கட்டுரை இலக்கணம், திருக்குறள், மரபுரை. நெக்ஸ்ட்டு உலகத் தமிழ் கழகம் என்ற பெயரில் தனித்தமிழ் இயக்கம் ஒன்றை தொடங்கினார். அதில் இயக்குனராக இருந்திருக்காரு, தலைவராக இருந்திருக்காரு. 1970 செந்தமிழ் இதழார் மொழி ஞாயிறு பட்டம் வழங்கினார். 1977 செந்தமிழ் ஞாயிறு பட்டம் பரம்புமலை பாரி விழாவினரால் வழங்கப்பட்டது. உலகின் முதல் மாந்தன் தமிழன் தோன்றிய இடம் குமரிக்கண்டமே என்பதும், மொஹஞ்சதரோ ஹரப்பா நாகரிகம் பழந்தமிழர் நாகரிகமே என்பதும் யாருடைய ஆய்வு புலத்தின் இரு கண்களாம் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா தேவநேயர் பாவாணர். 1891 உலகத்தமிழ் மாநாட்டில் மாந்தர் தோற்றமும் தமிழர் மரபும் என்னும் தலைப்பில் சொற்பொழிவாற்றி தமிழன்னைக்கு பெருமை சேர்த்தார். செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலே திட்ட இயக்குனராக பணியாற்றியவர். எந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 8/5/1974. தமிழ் மொழியை வடமொழி வல்லாண்மை நின்று என்னை மீட்பதற்காகவே இறைவன் என்னை படைத்துள்ளார் என்று சொன்னவர். செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி தலைவராக இருந்தார். தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர். ஒன்றும் இல்லை, உண்ட வீட்டிற்கு ஏதாவது செய்தல் வேண்டும், உட்கார்ந்து கொண்டு உண்டு செல்வது நன்றாகாது என்றவர். மன்னிப்பு, உறுதிச்சொல் பொறுத்து கொள்க என்று கூறியவர். 16 செவ்வியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி என கூறியவர். தமிழை ஆளென வளர்த்து மாண்புறச் செய்தவர் தேவநேயர் பாவாணர். தமிழ் மானம் காத்தவர். தமிழர் நலம் காப்பதையே உயிர் மூச்சாக கொண்டவர். பாவாணர் கோட்டம், அவர்தம் முழு உருவச்சிலை, அவர் பெயரில் நூலகம் ஆகியவை அமைக்கப்பட்டுள்ள இடம் எதுனா முரம்பு. இவரோட மாவட்ட மைய நூலகம் பேரில் எங்கே இருக்குது அப்படின்னா சென்னையில் இருக்குது. கோவில்களில் தமிழில் வழிபாடு நடைபெற வேண்டும் என்று கூறியவர் யாருன்னா தேவநேயர் பாவாணர். நெக்ஸ்ட், பிறப்பு இறப்பு தொடர்பான சடங்குகள் யாவும் தமிழில் நடைபெற வேண்டும் என்று கூறியவர் இவர்தான். பகலுணவு பகல் உணவாகவும், இரா உணவு இரா உணவாகவும் இருந்தது என்று கூறியவர். தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர். இவ்வளோதான் இவரை பற்றின டீட்டெயில்ஸ் நான் நோட் பண்ணி வச்சு உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.